அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கும்போது தேவனை நம்புவது எளிது. ஆனால் எல்லாம் கைவிட்டு போகும்போது தேவனை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தின் வாழ்க்கைதான் யோசேப்பின் வாழ்க்கை. தந்தையை மிகுந்த அன்புடன் நேசித்த இளைஞன் யோசேப்பு ஒரு நாள் தன் சகோதரர்களாலேயே விற்கப்பட்டு அந்நிய தேசமான எகிப்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டான். தனிமை, பயம், வீட்டை பற்றிய ஏக்கம் எல்லாம் இருந்த போதும் வேதம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் ஒரு சாதாரண அடிமையாக வேலை செய்ய தொடங்கினான். ஆனால் அவன் மனதில் ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது. நான் அடிமையாக இருந்தாலும் நான் செய்வது தேவனுக்காக. யாரும் கவனிக்காத சிறிய வேலைகளாக இருந்தாலும் யோசேப்பு உண்மையோடும் உழைப்போடும் செய்தான். அதன் விளைவு என்ன? அவன் செய்த எல்லா காரியங்களிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். போத்திபார் இதை கவனித்தான். யோசேப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்து தன் வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்படைத்தான். யோசேப்பு அடிமையாக இருந்த போதும் தேவன் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஆனால் நல்ல வாழ்க்கைக்கு சோதனைகள் இல்லாமல் இருக்காது. ஒரு நாள் ஒரு கொடிய பொய் குற்றச்சாட்டு. தவறு செய்யாத யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டான். மனிதர்கள் கைவிட்ட இடம் அது. இரும்பு கதவுகள், இருள், அநியாயம். ஆனால் தேவன் யோசேப்பை விட்டுவிடவில்லை. சிறையிலும் யோசேப்பு முறையிடவில்லை, தேவனை குறை கூறவில்லை. அவனால் முடிந்த நன்மைகளை அங்கேயும் செய்தான். அவனுடைய நடத்தையும் உண்மையும் சிறை காவலாளியின் கண்களில் நம்பிக்கையை உருவாக்கியது. அதனால் சிறையில் உள்ள மற்ற கைதிகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே கேள்வி எழுகிறது, சிறைதான் யோசேப்பின் முடிவா, அல்லது தேவன் அவனை இன்னும் பெரிய உயரத்திற்கு தயார்படுத்துகிறாரா? அதற்கான பதிலை பார்ட் 2 பார்க்கலாம்.